வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பான விஷயம் என்றால், ஜூலை 1 யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நீதிமன்றில் கலைப்பீடாதிபதி யாழ் பல்கலைக்கழகம் சிவசுப்பிரமணியம் ரகுராம் அவர்கள் நிகழ்நிலை சட்டம் ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் 2024 நம்பர் 9 கீழே நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். அதில் 14 பேருக்கு எதிராக அவர் சட்ட நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். அதில் குறிப்பாக அவர் மீது பாலியல் குற்றம் சுமத்திய பெண், அவருடைய அந்த பெண்ணினுடைய பாலியல் குற்றம் சுமத்திய பெண்ணினுடைய சிநேகிதி, யாழ்ப்பாணத்தின் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர், அடுத்தது கங்கா ஜெயபாலன், தேசம் ஜெயபாலன், டாக்டர் ஸ்ரீ தயாளன் ஸ்ரீபேந்திரன், நினைக்கிறேன் இவர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் இருப்பவர், இவர் டாக்டர் கலாநிதி என்று நினைக்கிறேன். அடுத்தது கங்கா ஜெயபாலனுடைய முகநூல் தளம், கணேஷ் குமரன் என்பவருடைய முகநூல், தேசம் ஜெயபாலனின் முகநூல், அடுத்தது இந்த பாதிக்கப்பட்ட குற்றச்சாட்டியுள்ள மாணவியினுடைய முகநூல், தேசம் டியூப், அத்துடன் ஃபேஸ்புக், டிக்டாக், கூகுள் நிறுவனங்களுக்கு எதிராகவும் இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் நம்பர் 9 2024 கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது என்னென்னு சொன்னால், 2024 பிப்ரவரி 1 முதல் இந்த நிகழ்நிலை சட்டம் ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் அமுலுக்கு கொண்டு வரப்பட்டது. அரசு இதனுடைய பிரதான நோக்கம், இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததன் பிரதான நோக்கம் சிறுவர்கள் பெண்கள் உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பில் தான் இது கொண்டு வரப்படுவதாக அரசு குறிப்பிட்டிருந்தது. அதில் குறிப்பாக இந்த இணையதளங்களை பாவித்து பெண்கள் சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் மிகவும் மலினமான முறையில் நடத்தப்பட்டிருந்தது. பொய்க்கணக்குகளை பாவித்து பொய்யான தகவல்களை வெளியிட்டு பெண்களை சிறுவர்களை அவதூறு செய்கின்ற விஷயங்களை விரைந்து தடுப்பதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதாக பாராளுமன்றத்தில் அரசு தெரிவித்திருந்தது. ஆனால் இந்த சட்டம் கொண்டு வரப்படுகின்ற பொழுது 40க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த அடிப்படை உரிமைகளை மீறும் அபாயம் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அதாவது மக்களுடைய இந்த தகவல் அறியும் சுதந்திரம், கருத்துக்களை வெளியிடுகிற சுதந்திரம், ஊடகவியலாளர் மற்றும் இந்த சமூக வலைத்தளங்களை நடத்துபவர்களுக்கு எதிராக இந்த சட்டம் பாய்ந்து அதிகாரத்தில் உள்ளவர்களை காப்பாற்றும் என்ற ஒரு அச்சமும் அன்றைய காலகட்டத்தில் இந்த சட்டத்துக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில் தான் இந்த முரண்நகைக்கு இடையில தான் இந்த சட்டம் தற்பொழுது பரிச்சார்த்திக்கப்படுகின்றது. அந்த வகையில் அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் ஊடகங்கள் சமூக வலைத்தளங்களுக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதே போல இன்னும் ஒரு சட்ட நடவடிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாக்கு எதிராகவும் ஜெயக்குமார் நடராஜாவுக்கு எதிராகவும் இன்னும் சிலருக்கு எதிராகவும் எடுக்கப்பட்டிருந்தது. அதனுடைய வழக்கு நிறைவு பெற்றிருந்தது. அதில் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய பதிவுகள் நீக்கிறதுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. அதாவது குறிப்பிட்ட சில பதிவுகள். அதே போல் ஆனால் நடராஜா ஜெயக்குமாருடைய பதிவுகள் அது சமூக நோக்கத்தோடு தான் பதிவு செய்யப்பட்டதால் அதுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அப்போ இது ஒரு தற்பொழுது தமிழ் சூழலில் இது ஒரு பிரபல்யமான வழக்காக மாறி வருகின்றது. இந்த நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் இது எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பது தொடர்பான வழக்குகள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கின்றது. அப்போ அந்த வகையில் இது தேசம் மற்றும் யாழ் உபவேந்தருக்கு எதிராக மற்றும் பிரமுகர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த வழக்கும் ஒரு முக்கிய வழக்காக சமூக அரசியல் தளங்களில் மிகவும் கூர்ந்து கவனிக்கப்படுகின்றது. என்றால் இந்த ஆன்லைன் ஆக்ட் எப்படி நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது ஒரு பரிசோதிக்கின்ற ஒரு பரிச்சார்த்த களமாக இந்த வழக்குகள் அமைய இருக்கின்றது. இப்போ இதில் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் பற்றிய உலக பிரகடனத்தில் ஆர்டிக்கிள் 19 மிக முக்கியமானது. அதாவது கருத்து சுதந்திரத்தை வலியுறுத்துகிறது. அதில் தான் ஊடகவியலாளர்கள், இந்த யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் தொடர்படுகின்றார்கள். அந்த ஆர்டிக்கிள் 19 என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொருவருக்கும் கருத்து சுதந்திரமும் கருத்தை வெளிப்படுத்தும் சுதந்திரமும் உண்டு. இவ்வுரிமையில் தலையீடின்றி கருத்துக்களை கொண்டிருப்பதற்கான உரிமையும் எந்த ஊடகத்தின் வாயிலாகவும் எல்லைகளை கருத்தில் கொள்ளாமல் தகவல்களை கருத்துக்களை தேடவும் பெறவும் பிறருக்கு வழங்கவும் உள்ள உரிமை அடங்குகிறது என்று சொல்லுது. அதே சமயம் இந்த ஆர்டிக்கிள் 19 கருத்து சுதந்திரம் பேசுகின்ற அதே சமயம் இந்த கருத்து சுதந்திரம் எவ்வளவு தூரம்
மற்றவர்களை கருத்து சுதந்திரத்தின் பெயரில் மற்றவர்களுடைய உரிமைகளை மீறுவது தடுக்கப்பட வேண்டும். அவ்வாறான பொய்யான தகவல்கள் பரப்பப்படுகின்ற பொழுது அல்லது உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பரப்பப்படுகின்ற பொழுது அவற்றை கட்டுப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கின்ற அடிப்படையில் தான் அரசாங்கம் ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் நிகழ்நிலை களை சட்டத்தை 2024 பிப்ரவரி 1 கொண்டு வருது. ஆனால் அது இது ரெண்டுலேயும் இருக்கிற ஒற்றுமைகளும் முரண்பாடுகளும் காணப்படுகிறது. அப்போ இந்த நிகழ்நிலை சட்டமானது ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் 2024 என்ன செய்ததுன்னா இந்த சைபர் புல்லிங் இணையவழி துன்புறுத்தல்களை கட்டுப்படுத்துது, சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகங்கள், பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களை கட்டுப்படுத்துது, அடையாள தெரிவித்த ஐடென்டிட்டி தெஃப்ட் போன்றவற்றை கட்டுப்படுத்துது. மற்ற ஒரு தனிப்பட்ட படங்கள் விஷயங்கள் வெளியிடப்படுவதையும் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் வெளியிடப்படுவதையும் இது தடுக்குது. அதே சமயம் இந்த சட்டங்கள் மற்றவர்களுடைய அதாவது இந்த தகவல் அறிகின்ற ஆர்டிகிள் 19 கருத்து சுதந்திரத்தையும் தடுக்கிற வகையில் அமையுது. எப்படி என்றால் இந்த சட்டத்தில் இருக்கிற சில விஷயங்கள் இப்போ தடை செய்யப்பட்ட அறிக்கைகள் என்று சொல்லுவாங்க, ப்ரொஹிபிட்டட் ஸ்டேட்மெண்ட். இது ப்ரொஹிபிட்டட் ஸ்டேட்மெண்ட் என்னன்றது அந்த சட்டத்தில் தெளிவுபடுத்தப்படையில் என்று சுட்டிக்காட்டப்படுது. இப்போ ஒருவர் மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தால் அந்த குற்றச்சாட்டை சுமத்துறதையும் அவர்கள் தடை செய்யப்பட்ட அறிக்கைகள் என்று வாதிடக்கூடிய விடயங்கள் இருக்கும். மற்றது அந்த நகைச்சுவை கார்ட்டூன்கள் வரைகின்றது, அரசியல் ரீதியான கருத்துக்களை வெளியிடுவது போன்ற விஷயங்கள் இதில் பயன்படுத்த. இஸ்ரேல் எடுத்துக்கொண்டால் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்கள் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களாகவும் மாற்றப்படுது. அப்போ இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அது இஸ்ரேலுக்கோ இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களாக, இஸ்ரேல் என்ற மக்களுக்கோ இஸ்ரேல் என்ற நாட்டுக்கோ எதிரான கருத்துக்களாக இன்டர்பிரேட் பண்ணப்படுற இதுகள் நடந்திருக்கு. மற்றது ஒரு சமூக விமர்சனங்களை செய்ய இயலாது, ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒழுக்கக்கேடுகள் போன்றவற்றை சுட்டி காட்ட முடியாமல் இருக்கும். இந்த விசில் ப்ளோவிங் என்று சொல்லினோம், அதுகளுக்கு இது ஒரு ஆபத்தானதாக அமைகின்றது. அப்போ இதில் ஒரு மெல்லிய நூலிலையில் தான் இந்த முடிவுகள் தங்கி இருக்கலாம் என்று கருதப்படுது. அடுத்தது இது கருத்து சுதந்திரத்தின் மீதான ஒரு அச்சத்தை தான் கொண்டு வரும். ஒருவர் இணையதளத்தில் வெளியிடுற கருத்துக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அது கருத்து சுதந்திரத்தை தடுப்பதாக கூட அமையலாம். இப்போ என்னென்றால் கடந்த காலங்களிலும் பார்க்க இன்றைக்கு தொழில்நுட்ப வசதிகள் அதிகமாக இருப்பதால் ஊடகங்களும் நிறைய காணப்படுகின்றது, சமூக வலைத்தளங்களுக்காக பல்வேறு கருத்துக்களும் வருகிறது. ஆனால் உண்மையிலேயே மக்கள் சரியான தகவல்களை பெற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. என்றால் மக்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள், தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றது. இவ்வாறான சிக்கல்களை இது ஏற்படுத்துது. அதன் மூலமாக உண்மையான கருத்துக்கள் வெளியிட இல்லாமல் போகிறதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ சமூக வலைத்தளங்களை எடுத்தால் தூசரங்கள் எல்லாம் வாரதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறதில்லை, எல்லாரும் அதுகளுக்கு எதிராக யாரும் நடவடிக்கை எடுக்கிறதில்லை. ஆனால் அரசியல் ரீதியான கருத்துக்கள் என்று வருகின்ற பொழுது அதுக்கு எதிராக விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அது ஒரு பாரிய சிக்கலை கருத்து சுதந்திரத்தின் மீது ஏற்படுத்தி இருக்கின்றது. அடுத்தது இந்த இணைய பாதுகாப்பு ஆணைக்குழு ஆன்லைன் சேஃப்டி கமிஷன் அது எவ்வாறு புகார்களை விசாரிக்க போகின்றது, என்ன அதிகாரங்கள் அவர்களுக்கு இருக்கின்றது என்ற விஷயங்கள் இன்னும் கூடுதலான தெளிவை பெற வேண்டி இருக்கின்றது. அடுத்தது தகவல் பெறும் உரிமை. இப்போ தகவலை தேடவும் பெறவும் உரிமை இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு ஆள்கிட்ட தொடர்பு கொண்டு தகவலை கேட்கின்ற பொழுது அந்த தகவலை தந்தவர் நாளைக்கு இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்டுக்கு கீழே விசாரிக்கப்படுறதுக்கோ அல்லது அதுக்கு கீழே தண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் இந்த இது சுட்டிக்காட்ட அந்த உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். அப்போ அது உண்மையிலேயே ஆர்டிகிள் 19 யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்ற ஆர்டிகிள் 19 இது சிக்கலுக்குள்ளாக்குது. இதன் மூலம் உண்மையான தகவல்கள் மக்களுக்கு போய் சேருவதை இது தடுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துது. இப்போ இதில் குறிப்பாக என்னென்னா, இப்போ சர்வதேச மனித உரிமை சட்டங்களை வலியுறுத்துபவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, இந்த இணைய பாதுகாப்பு சட்டத்தின் சில விதிகள் அளவுகோல்கள் முழுமையாக திருப்திகரமானதாக இல்லை என்று தான் அந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றது. இப்போ இந்த அண்மை காலம் 2024 பிப்ரவரியில் தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போ அதுக்கமைய இது கருத்து சுதந்திரத்தை தேவையற்ற அளவில் கட்டுப்படுத்தும், அரசை விமர்சிக்கக்கூடிய அல்லது அதிகாரத்தில் உள்ளவர்களை விமர்சிக்கக்கூடிய நிலைமைகளை இது தடுக்கும்.
அடுத்தது தகவல்களை தேடுறதுக்கு பெறுறதுக்கு பகிர்றதுக்கான வாய்ப்புகளையும் இது தடுக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த இந்த சட்டம் பற்றின விமர்சனங்கள் அமையுது. அப்போ இப்பொழுது ரகுராம் அவர்கள் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடாதிபதி அவர்கள் தொடுத்துள்ள இந்த சட்ட நடவடிக்கை எப்படி அது பின்புலம் என்னென்று சொன்னால் 2023 காலப்பகுதியில் குறித்த காலம் எனக்கு என்னென்னு தெரியலை. அந்த காலகட்டங்களில் அவருடைய மாணவி அதற்கு பிறகு அவர் டெமோவாக யாழ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி இருக்கிறார் சில ஆண்டுகள். அவர் தன்னை பேராசிரியர் ரகுராம் பாலியல் துன்புறுத்தல் துஷ்பிரயோகம் செய்ததாக யூஜிசிக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு குற்றம் சாட்டியிருந்தார். அது தொடர்பில் விசாரணை நடத்தும்படி யூஜிசி கேட்டுக்கொண்டதுக்காமே யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒரு தனிநபர் ஒருவர் விசாரணை குழு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த தனிநபர் விசாரணையின் முடிவில் பல்கலைக்கழகத்தினுடைய செனட்டுக்கு ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதன்படி அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது, கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அந்த மாணவியினுடைய குற்றச்சாட்டில் அந்த குற்றச்சாட்டு கிரெடிபிளானது, அது விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொண்டிருக்கு. அதை அந்த பேசிஸில் தான் அதோட அந்த 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 மாணவியினுடைய அந்த குற்றச்சாட்டு தொடர்பான ஒலிப்பதிவும் பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்பட்டது. பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமல்ல, அது வெவ்வேறு நிறுவனங்கள், பெண்கள் மகளிர் விவகார அமைச்சுக்கும் வழங்கப்பட்டிருந்தது, வெவ்வேறு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக செல்வின், யாழ்ப்பாணத்தின் ஒரு பிரபல மாணவர், சரணடைவின் போது கூட இறுதி யுத்தத்தில் நடந்த சரணடைவின் கூட செல்வின் அவர்கள் தான் அந்த சரணடைய இருக்கின்ற விடுதலை புலிகளுடைய பெயர் விவரங்களை பதிவு செய்தவராகவும், கஜேந்திரகுமாருடைய நெருங்கிய நண்பராக இருந்தவர் பதிவு செய்தவராகவும் தெரியுது. அப்போ அவர்கிட்ட சென்று இந்த பெண்கள் நீதி கேட்டிருக்கிறார்கள். அதே போல் வேறு சமூக பிரபல்யங்கள்கிட்டையும் அவர்கள் நீதி கேட்டிருக்கணும். ஆனால் அது ஒன்றும் பயன்பெறாத நிலையில தான் இணைய அரச நிறுவனங்களுக்கு அவர்கள் தங்களுடைய குற்றச்சாட்டை வெளிப்படுத்தி இருந்தனர். அது தொடர்பில் தான் இந்த விசாரணை நடந்தது. அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதியிலேயே ஓரிரு காணொலிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணுக்கும் பேராசிரியர் ரகுராமுக்கும் இடையான உரையாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அது சனிக்கிழமை நினைக்கிறேன் ஜூன் 27. அப்போ பல்கலைக்கழகத்தில் இந்த தீர்மானம் ஜூன் 27 எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானம் வெளியில் வந்தது. அதனைத் தொடர்ந்து ஜூலை 1, அதுக்கு பிறகு 4 நாட்களுக்கு பிறகு ஜூலை 1 நேற்று பேராசிரியர் ரகுராம் ஒரு 14 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை போட்டுக்கிறார். அதில் மிக முக்கியமான முதலாவது சாட்சியாக அவர் குற்றம் சாட்டுறது பாதிக்கப்பட்டதாக சொல்லுகின்ற பெண்ணை, ரகுராம் மீது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்திய பெண் மீது தான், அந்த மாணவி அல்லது அந்த தொழில் செய்தவர் மீது தான் அவர் முதலாவது குற்றச்சாட்டை வைக்கின்றார். அதனைத் தொடர்ந்து துணைவேந்தருக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு கங்கா ஜெயபாலன், தேசம் ஜெயபாலன், ஸ்ரீ தயாளன், ஸ்ரீபேந்திரன், அதுக்கு பிறகு மேல் சொன்னவர்களுடைய முகநூல் கணக்குகள், அடுத்தது யூடியூப், தேசம் டியூப், தேசம் ஃபேஸ்புக் போன்றவை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்நிலை சட்டங்கள், ஆன்லைன் சேஃப்டி ஆக்டுக்கு எதிராக செயற்பட்டவர்களில் உரிமை அமைப்புகளோடு தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் தேசியவாதிகளும் இதில் முன்னிலை வகித்தவர்கள் என்றது குறிப்பிடத்தக்கது. அப்போ அவர்கள் இது கருத்து சுதந்திரத்தை பாவிக்கிறது, இது அரசு தனக்கு எதிராக வரக்கூடிய கருத்துக்களை ஒடுக்குறதுக்காக பயன்படுத்துகின்றது என்ற விஷயங்களை சுட்டிக்காட்டி இந்த நிகழ்நிலை சட்டத்துக்கு எதிராக, ஆன்லைன் சேஃப்டி ஆக்டுக்கு எதிராக கடுமையான விவாதங்களை நடத்தியிருந்தனர். ஆனால் இந்த சட்டம் அமுலுக்கு வந்த பிறகு அதனை பயன்படுத்துபவர்களாக இந்த தமிழ் தேசியவாத கட்சிகளும் தேசியவாதிகளும் முன்னிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதில் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் இந்த சட்டத்தை பாவித்து பல ஊடகங்களுக்கு, யூடியூபர்ஸுக்கு எதிராக நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார். அதே போல் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு எதிராகவும் இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பிறகு தற்பொழுது எங்கள் மீதும் அந்த சட்டம் பாய்ந்திருக்கின்றது. ஊடகங்களை நடத்தி வருகின்றோம், கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றோம். அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியமான ஊடகமாக இன்றைக்கு இருக்கிறது.
அந்த வகையில் இது ஒரு அரசியல் கருத்து நிலைக்கு எதிராக பயன்படுத்துகிறதாகவும் கொள்ள வேண்டி இருக்கின்றது. இது தொடர்பில் இதில் இன்னொரு அம்சம், இந்த அரசியல் கட்சிகள் இதனை எதிர்க்கிறது ஒன்று. அதாவது இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது. அரசு தன்னுடைய கருத்துக்களை தனக்கு எதிரான விடயங்களை தவிர்த்துக் கொள்வதற்காகத்தான் இதை பயன்படுத்துது என்று தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கட்சிகள் சொல்லுகின்றன. தற்பொழுது வழக்கு தாக்கல் செய்திருக்கின்ற பேராசிரியர் சுப்பிரமணியம் ரகுராம் அவர் ஒரு யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஊடகவியல் கற்க நிறைக்கு பொறுப்பானவர், ஊடகவியலாளர்களை உருவாக்குபவர். அப்ப அவர் கருத்து சுதந்திரத்துக்காக குரல் கொடுக்க வேண்டியவர். கருத்து சுதந்திரத்தை மேக்சிமம், அதாவது கருத்து சுதந்திரத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. ஆனால் அதற்கு மாறாக அவரும் அது சிறுவர்கள் பெண்களை பாதுகாப்பதற்கு உருவாக்கப்பட்டதாக அரசாங்கம் சொல்லுகின்ற இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்டை பயன்படுத்துகின்றார். இதில் குற்றஞ்சாட்டப்பட்ட பெண்ணுக்கு எதிராக, தனக்கு எதிராக குற்றஞ்சாட்டிய பெண்ணுக்கு எதிராக இவர் இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறார். அந்த செய்தியை வெளியில் கொண்டு வந்த எங்களுடைய தேசம் டியூப் ஊடகங்களுக்கு எதிராகவும், தேசம் நெட் எதிராகவும் இந்த அதாவது தேசம் ஊடகங்களுக்கு எதிராக அதனை பயன்படுத்துகிறார். இதுதான் அந்த முரண்நிலை. அதாவது ஊடக ஆர்டிகிள் 18 யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸின் ஆர்டிகிள் 18 வலியுறுத்த வேண்டிய ஊடக கற்கைகளுக்கு பொறுப்பானவர். அன்றைக்கு அந்த ஆர்டிகிள் 18 பலகீனப்படுத்துகின்ற ஆன்லைன் சேஃப்டி ஆக்டை பாவித்து ஊடகங்களுக்கும் பெண்களுக்கும் எதிராக இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார். நினைக்கிறேன் அதில் இருக்கிற அனைவருமே இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு, சட்டத்துக்கு ஒத்துழைத்து இந்த விஷயத்தை சுமூகமான முறையில் தீர்த்து கொள்வார்கள் என்று நம்பலாம். நிச்சயமாக தேசம் ஊடகம் சட்டத்திட்டங்களுக்கு அமைய நிச்சயமாக அதுக்கான ஒத்துழைப்பை கொடுக்கும். அத்தோடு எங்களுக்கு எதிராக வைக்கப்படுற குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் நிச்சயமாக எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கின்றார்கள். இதுவரை எங்களுக்கு அறிவிக்கப்படையில்லை இன்னும் எந்த அடிப்படையில் எங்கள் மீது குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது என்று. அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்திருந்தால் நாங்கள் ஆர்டிகிள் 19 கருத்து சுதந்திரம், மக்களுக்கு தகவல்களை கொடுக்கவும் பெறவும் பகிரவும் உள்ள அந்த சுதந்திரத்துக்காக தொடர்ச்சியாக போராடுவோம் என்பதையும் இதன் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இனிய விடயங்கள் மீண்டும் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய உரையாடலை தொடருவோம். நன்றி.